இயேசுவின் நாமத்தில் ஆமென் ஆமென். தானியேல் எழுதின தீர்க்கதரிசியின் புத்தகம் 3வது அதிகாரம் 17 வாசிக்கிறேன். தானியேல் 3வது பழைய ஏற்பாடு, பேஜ் நம்பர் 1033. பழைய ஏற்பாடு பைபிள்ல இடது கை பக்கம் இருக்கும். தானியேல் 3வது அதிகாரம் படிச்சு முடிச்சவங்க கேள்வி கேட்பேன், பதில் சொல்றவங்களுக்கு கிஃப்ட். ரைட்டா? கேள்வி கேட்கலாமா? ரெடியா? கவனிக்கலாமா? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நிறுத்தின பொருட்களை பணிந்து கொள்வதில்லையும் என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சாருக்கு கடும் கோபம் உண்டு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் ராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷனுக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வையோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூளை நடுவிலே போடப்பட்டார்கள். ராஜாவின் கட்டளை கடுமையானபடியினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களால் எரிகிற அக்கினி சூளைகளின் நடுவில் விழுந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவா கட்டுண்டவர்களால் அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினி நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். ஹல்லேலூயா. கேள்வி கேட்கலாமா? 3 பேரை நெருப்புல போட்டாங்களா? போட்டாங்க. அந்த 3 பேரோட பேர் என்னது? சூப்பர், வெரி குட். அப்புறம் ஏவாளா? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. நல்லா கை தட்டுங்க. அதான் சொன்னாங்க. ஆமென். 3 பேரை என்னன்னா ராஜா கட்டளை கொடுக்கிறாரு. அந்த ராஜா எழுப்பின ஒரு சலையை திடீர்னு எழுப்புறாரு. சலையை எழுப்பி இதைத்தான் எல்லாரும் வணங்கணும், இதை தவிர வேற யாரையும் வணங்க கூடாது. ஆனால் இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நாங்க கர்த்தரை தான் வணங்குவோமே தவிர நீ என்ன நெருப்புல போடுறதுனால அதுக்கு பயந்து நான் உன்னை வணங்கிட மாட்டேன், நீ எழுப்பின சலையை வணங்க மாட்டேன், நான் கர்த்தரை மட்டும் தான் வணங்குவேன்னு சொல்லி ராஜாவுக்கு பயப்படாது இருந்தார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் நானும் உலக தண்டனைக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அந்த தண்டனையின் மத்தியில் கர்த்தர் நம்மோடு இருக்கிறவர். நான் ஆராதிக்கிற தெய்வம் நம்முடைய தண்டனையில நம்மோடு கூட இருக்கிற, நம்மை காப்பாற்ற அவர் வல்லமையுடைய தெய்வம். பல வருஷத்துக்கு முன்னாடி பத்மா என்கிற ஒரு பெரிய பத்மா நல்ல நம்ம ஆளுங்க எங்க இருக்கிற பத்மா, ஒரு நாள் வந்து ரொம்ப நாள் வர அந்த பத்மா இல்ல, அந்த ஒரு பத்மான்றவங்க அவங்க உயர்ந்த ஜாதின்னு சொல்லிக்கிற குடும்பத்துல பிறந்தவங்க, அந்த குடும்பத்துல வளர்ந்தவங்க. அவங்க ஒரு நாள் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட போது அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க அவங்களை அடிச்சு உதைச்சு, ஐயோ நீ எங்களை எவ்வளவு அவமானப்படுத்திட்ட, போய் இயேசுவை போய் வணங்க உன்னை ஒப்பு கொடுத்துட்டியே, நம்ம ஜாதி என்ன, நம்ம குடும்பம் என்ன, நம்ம எவ்வளவு பணம் வச்சிருக்கிறோம், நீ இப்ப இந்த மாதிரி போய் மாட்டிக்கிட்டே அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை உபத்திரப்படுத்தி நீ வந்து மறுபடியும் நம்ம தெய்வத்தை தான் வணங்கணும்னு சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, நீங்க எவ்வளவு துன்புறுத்தினாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவரை தான் ஏற்றுக்கிறேன், ஒரு நாள் துஷ்டக்காரன் வரமாட்டேன். அப்ப அவங்க அப்பா அம்மா சொன்னாங்களாம், நீ அந்த இயேசு ஏத்துக்கு போனீங்கன்னா உனக்கு 5 பைசா கொடுக்க மாட்டோம், எங்க சொத்துல இருந்து ஒரு 5 பைசா வராது, நீ பிச்சை தான் எடுக்கிற நிலைமை வந்துடும். அவங்க சொன்னாங்க, இல்ல ஆண்டவர் நான் நம்பி ஒரு ஆண்டவர் நம்பி இருக்கிறேன், ஆண்டவர் நடத்துவாங்க சொல்லி ஆண்டவர் அதேபடி அவங்க 5 பைசா சொத்து எல்லாம் வெளியே வந்த போதும் இன்னைக்கு எல்லாரோட பெரிய பணக்காரியா பார்த்தவங்க உலகம் நல்ல ஊழியக்காரியா வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நடத்துகிற உலக தண்டனைகளுக்கு பயந்துராம அவரை நாம் விரும்புவோம்னா இந்த மாதம் என்ன பயப்படாது. உலக ஆபத்துகளுக்கு பயந்துற, உலக தண்டனைகளுக்கு பயந்துராத. காரணம், நாங்க ஒரு தண்டனை மத்தியில் தேவன் நம்மோடு இருக்கிறவர். நம்ம பிள்ளைகள் தூரமா விளையாடிட்டு இருக்கிறாங்க வச்சுங்களேன், அந்த தூரத்துல விளையாட்டு இருக்கும் நம்ம தூரமா நின்று பார்ப்போம், சரி குழந்தைகளை விட்டுருவோம். ஆனா அவங்க அதே கீழே விழுந்துட்டாங்கன்னா அடுத்த செகண்ட் நம்ம போய் கூட நின்றுவோம். ஆண்டவரும் கூட அப்படிதான். நீங்கள் நான் நல்லா ஜெபம் பண்ணும் போது வேதவாசிகள் நல்லா கொண்டாட்டமா ஜாலியா இருக்கும் போது தூரமா நின்று வேடிக்கை பார்ப்பார். ஆனா நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவர் நம்மோடு கூட வந்து விடுகிறவர். ஹல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ
பார்க்கிறோம், நல்ல பெரிய பதவியில எல்லாம் இருந்தபோது ஆண்டவர் தூரமா வேடிக்கை பார்த்தார். ஆனா அவர்களை நெருப்பு சூளையில போட்ட போது அவர்கள் கூட இயேசுப்பா போனான்னு பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. நம்ம பிரச்சனை மத்தியில பிரச்சனை கர்த்தர் நம்ம கிட்ட கொண்டு வந்துரும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 5ஆவது வசனத்தை வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 9:5. அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலா இருந்தபோது கிறிஸ்தவர்களை கொன்று குவிக்கிற, கிறிஸ்தவர்களை அடிக்கிற, உதைக்கிற, தண்டிக்கிற ஆளா இருந்தார். அப்படி எல்லாரும் உபத்திரவப்படுத்துகிற போது ஆண்டவரோட சந்திச்சு கேட்கிறாரு, நீ ஏன் என் பசங்களை துன்பப்படுத்துறன்னு கேட்கல. கவனிச்சீங்களா? அது என்ன சொல்ல? அதற்கு ஆண்டவா, அதற்கு கர்த்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நீ யாரா? என் பொண்ணு என் ஊழியக்காரர்களை துன்பப்படுத்தல. நீ அடிக்கிறது யாரு? கிறிஸ்தவங்களை தான், என் பசங்களை தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ என் பொண்ணை துன்பப்படுத்தல, என் பையனை யாரை நீ துன்பப்படுத்த? என்ன துன்பப்படுத்துற? ஹல்லேலூயா. சகரியா சொல்லுகிறது, நீ உங்களை என்னைய தொடுகிறவன் கர்த்தருடைய கண்மணியை தொடுகிறான். ஹல்லேலூயா. நமக்கு விரோதமா ஒரு காரியங்களை செய்கிறவங்க, நமக்கு விரோதமா ஒரு காரியங்களை பேசுறவங்க, நமக்கு விரோதமா எழும்புகிறவர்கள், அவங்க நமக்கு விரோதமா எழும்புற கர்த்தர்கிட்ட மோதிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, நீ என்ன என்கிட்ட மோதிட்டு இருக்கிற? அவன் பார்த்து, ஆண்டவரே நான் உங்க முகத்தை கூட பார்த்தது இல்லை சொல்லுவான். என் பசங்களை திட்டுறல, என் பசங்களை அடிக்கிறல, என் பசங்களை உதைக்கிறல, நீ என்னதான் உதைச்சிட்டு இருக்க? நீ முள்ளுல உதைக்கிற, முள்ளுல உதைச்சா என்ன ஆகும்? உன் கால் தான்ப்பா கிழிஞ்சிரும். நீ என்கிட்ட மோதிட்டு இருக்கிற, ஒழுங்கா மனம் திரும்பல. ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தெய்வம், அவர் நமக்கு பாதுகாக்கிற தெய்வம், அவர் நம்ம ஆச்சரியமா நடத்துகிற தெய்வம். அப்படியாப்பட்ட காரியங்கள்ல இருந்த போது ஆண்டவர் உபத்திரவங்கள், தண்டனைகள் மத்தியில அவர் நம்மோடு கூட இருக்கிற தெய்வம். இரண்டாவது, நம்மள நல்ல முன்மாதிரியா வச்சு, நீங்களும் நானும் மற்ற காரியம் பயப்பட வேண்டாம். காரணம், நம்மள நல்ல முன்மாதிரியாய் வைத்து விடுவார் ஆண்டவர். இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ராஜா கொடுக்கிற தண்டனை ஏத்துக்காம ஆண்டவருக்காக இருந்த போது 6வது அதிகாரத்துல தானியேலுக்கு ஒரு பிரச்சனை வருது. நீ ராஜாவை தவிர வேற யாருக்கும் ஜெபம் பண்ணக்கூடாது, அப்படி ஜெபம் பண்றவங்க சிங்க கபில போட்டுருவோம்னு சொன்ன போது தானியேலுக்கு எப்படி இந்த தைரியம் வந்திருக்கும்? அவனுக்கு ஒரு வேலை நடந்திருக்கும். முன்னாடி இதே மாதிரி நடந்தது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இப்படிதான் நடந்தது. கர்த்தர் அவங்களை பாதுகாத்தார். அதே போல என்னையும் ஒரு பாதுகாக்க வரல கூட பயப்படாம இருந்தா ஆண்டவர் உங்களை என்னையும் மத்தவங்க முன்மாதிரியா வைக்கதான் கர்த்தர் வச்சிருக்கிறார். இவங்க சர்ச்சைக்கு போறாங்க, இவங்க ஜெபம் பண்றாங்க, வேதம் வாசிக்கிறாங்க, இவங்க வாழ்க்கையே எப்படி இருக்குது, இவங்க வாழ்க்கை இவ்வளவு போராட்டமா இருக்குது, நம்ம ஆண்டவர்களை போகணும்னு அப்படி நம்மளை பார்த்து கேலி பண்ற பேச்சா இல்ல, நம்மள நல்ல முன்மாதிரியா வைக்க அவர் வல்லமையுடையவர். இவங்க கர்த்தரை வணங்குறாங்க, இவங்களுக்கு பலவீனம் வராது. இவங்க கர்த்தரை வணங்குறாங்க, இவங்க செய்கிற காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படும், இவங்க செய்கிற தொழில் ஆசீர்வாதமா இருக்கும், இவங்க குடும்பம் நல்ல ஆசீர்வாதமா இருக்கும். காரணம், இவங்க கர்த்தரை வணங்குகிறார். நல்ல சாட்சியங்களை வைக்க அவர் வணங்குறார். அதற்காக நீங்களும் நான் பயப்பட வேண்டியது இல்லை. எங்க குடும்பத்தெல்லாம் என்ன பார்த்தா சொல்லுவாங்க, இதுக்கு பாரு ஒரு ஜுரம் வர மாட்டேங்குது, நாங்கெல்லாம் அப்பப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், அப்பப்போ இதுக்கு போறோம், இதுக்கு ஒரு ஜுரம் சேர்ந்த இதெல்லாம் இதுக்கு ஒரு எதுவும் வர மாட்டேங்குது அப்படின்னு என் குடும்பத்துல சொல்லுவாங்க. ஆண்டவர் ஆராதிக்கிற கர்த்தர் வித்தியாசம் வீணான பலவீனங்கள் சுகவீனங்கள்லாம் வராதபடி கர்த்தர் நம்மள முன்மாதிரியா வைப்பார். ஆண்டவர் ஆராதிக்கிறவர்கள் ஆசீர்வதிச்சு நடத்துவார். போன வாரம் நாகமரம் சொல்லியிருந்தாங்க, மத்தவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க, ஆனா கர்த்தர் என்ன நல்ல ஆரோக்கியமா வச்சிருக்கிறாரு. நம்மள ஆரோக்கியமா நடத்துகிற, மற்ற எல்லாரும் பாதுகாத்து நடத்துகிற தெய்வம், நம்மளை வித்தியாசப்படுத்தி நடத்துகிற தெய்வம். நம்ம மத்தவங்க நம்மளை பார்த்து இவங்க ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க, அதனாலதான் இவங்க ஆசீர்வாதமா இருக்கிறான்னு சொல்லி நம்மள நல்ல முன்மாதிரியை வைக்கதான் அவர் வச்சிருக்கிறார். எரேமியா 1வது அதிகாரம் 18-19 வாசிக்கிறேன். இதோ தேசம் அனைத்துக்கும், யூதாவின் ராஜாக்களுக்கும், அதன் பிரபுக்களுக்கும், அதன் ஆசாரியர்களுக்கும், தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இருப்பு தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எரேமியா சொல்றாரு, நான் உன்னை பாதுகாப்பான ஆளா வச்சிருக்கேன், பாதுகாப்பான இடத்துல வச்சிருக்கிறேன், உன்னை நான் பாதுகாத்து இருக்கிறேன். ஆனாலும் உனக்கு விரோதம் மனுஷங்க எழும்பவே மாட்டாங்கன்னு இல்ல, நான் தான் உன்னை பாதுகாக்கிற தெய்வம். ஆனாலும் என்ன, உனக்கு விரோதம் மனுஷங்க எழும்புவாங்க, உனக்கு விரோதம் மனுஷங்க பேசுவாங்க, உனக்கு விரோதமான காரியங்களை செய்வாங்க. இன்னைக்கு ஊழியம் பண்றவங்களுக்கு இப்பதான் பாஸ்டர் காலையில பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். இந்த பொங்கல் செலிப்ரேஷன்லாம் சர்ச்சில் வச்சு இந்த வேஷ்டி சட்டெல்லாம் போட்டுட்டு ஊழியம் பண்ணும்போது நல்லா பாடும்போது கீழே நம்ம யாரு கெடு நம்மளுக்கு விரோதம் யாரே நம்மளுங்க கீழே மெசேஜ் அனுப்புறாங்களாம், இப்படிலாம் ஆடுறீங்களே, ஆண்டவர் இதனால மகிமைப்படுவாரா?
ஆண்டவர் சந்தோஷப்படுவார். நம்ம யாரும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா அழுதாதான் ஆசீர்வாதம். உங்க பசங்க நீ மத்தவங்களை விட்டு உங்க பசங்க அழுதா ஒரு புரியுமா சில சந்தோஷமா இருக்குன்னு நினைப்பீங்களா? நம்ம குழந்தைங்கள ஒரு நாள் இரும்புறது, ஒரு நாள் அழுவுறது, ஒரு நாள் வழியில இருக்கிறத விரும்பாதவங்களா நம்மளை விட கோடி மடங்கு அன்பே உருவான தெய்வம் நீங்கள நானும் அழுவுறது எப்படி விரும்புவாரு? ஹல்லேலூயா. அழுது ஜெபம் பண்ண தப்பு இல்ல. ஆனா மார்க் அப்படியே மைண்ட்லயே வச்சுட்டாங்க, என்ன அழுதாதான் ஆசீர்வாதம். அப்படியே அப்படியே பரண்டு உருண்டு நீங்கள் நானும் சிரிச்சு நல்லா துதிச்சு ஆராதனை பண்ணாலும் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. அவர் நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு விரும்புகிறவர். ஆண்டவர் நம்மள ஆசீர்வாதமா இருக்கணும்னு விரும்புகிறவர். இந்த எரேமியாவுக்கு விரோதமா கொள்ளாத மனுஷங்க எழும்பின போது அவர் சொன்னா உனக்கு விரோதமா மனுஷங்க எழும்புவாங்கப்பா, ஆனால் நீ பயப்படாத, நான் உன்னை காக்கும்படி நான் கூட இருக்கிறேன். நான் உன் கூட இருந்து உன்னை மூட்டி விடுறதுக்கு இல்ல, உன்னை பிரச்சனையில தள்ளி விட்டு போறதுக்கு இல்ல, நீ எல்லாம் கஷ்டப்பட்டு அதை பார்த்து ரசிக்கிறதுக்கு இல்ல, உன்னை காக்கும்படிக்கு ஒருத்தர் உன் மேல தொடாதபடிக்கு நான் உன்னை பாதுகாக்க தான் கூட இருக்கிறோம். அதே தெய்வத்தை தான் நீங்களும் நானும் வாழ்வோங்கிறோம். ஆண்டவர் நமக்கு விரோதமான காரியம் எல்லாம் மாற்றி அவர் தேவ தூதர்களை கொண்டு அவரே நம்ம அக்கினி மதிலா இருந்து நெருப்பு சுவராய் நம்மை சுற்றிலும் இருந்து அவர் பாதுகாக்க அவர் வல்லமையுடையவர். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. இரண்டாவது, ஏன் ஆண்டவர் இவங்களெல்லாம் பாதுகாத்த? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தானியேல சிங்க கெபிக்கும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை இந்த நெருப்பு சூளைக்கு ஏன் பாதுகாத்தாரு? எதுக்காக? அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? பைபிள் தானியேல் 6வது அதிகாரம் 20-22 வாசிக்கிறேன். ராஜாவின் கெபின் கிட்ட வந்த போது துயர சத்தமா தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனுடைய சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லமரா இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். ஹல்லேலூயா. இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இந்த தானியேல் இவங்களெல்லாம் கர்த்தர் பாதுகாத்தது என்ன காரணம் தெரியும்? பைபிள் சொல்லுது, அவர்கள் தேவனை ஆராதிக்கிறவர்களா இருந்தார்கள். என்னவா இருந்தாங்க? ஆராதிக்கிறவர்களா இருந்தாங்க. முதல்ல நம்ம சர்ச்சுக்கு வருதே கஷ்டம். அப்படி வந்தாலும் ஸ்டார்டிங்ல என்ன பிரின்சி பாட போறாங்க, பிரீத்தி பாட போறாங்க, சலீனா பாட போறாங்க, பாட்டெல்லாம் ஜான் வேற பாடுவாரு. எல்லாம் பாடி முடிக்கிட்டோம். நம்ம அப்புறம் போயிடலாம், ஸ்ட்ரெயிட்டா என்ன போயிடலாம், வசனத்துக்கு போயிடலாம், இல்ல என்ன ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரிக்கு போயிடலாம், முடிவுக்கு போயிடலாம். பைபிள் சொல்ல அவங்க ஆராதனையில அவங்க நல்லா ஜெபம் பண்ணாங்கன்னு போடல, அவங்க நல்லா பைபிள் வாசிச்சாங்க, நல்லா ஊழியம் பண்ணாங்க, நல்லா காணிக்கை கொடுத்தாங்கன்னு போடல. அதெல்லாம் முக்கியம், நல்லதுதான். ஆனா இங்க இவங்களை கர்த்தரை காப்பாற்றுறதுக்கு பெரிய காரணமா பைபிள் என்ன சொல்லுது? அவங்க தேவனை ஆராதிக்கிறவங்களா இருந்தாங்க, தேவன் நல்லா துதிச்சு பாடுறவங்களா இருந்தாங்க. நீங்க ஆரம்ப ஜபத்துல இருந்து ஆரம்ப பாடல இருந்து நீங்க இல்லன்னா ஆண்டவர் ஆராதிக்க கர்த்தர் எப்படி பாதுகாப்பாரு? பாட்டெல்லாம் முடிட்ட பாதியில போறேன் இல்ல, ஆண்டவர் ஆராதிக்கிறவர் கர்த்தர் பாதுகாக்க வல்லமையுடையவர். ஹல்லேலூயா. தானியேல் ஆண்டவர் ஆராதிக்கிறவரா இருந்தா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கர்த்தரை ஆராதிக்கிறவரா இருந்தாங்க. அவங்க ஆராதிக்கிறவரா இருந்ததுனால எந்த அக்கினி அவங்களை எரிக்காதபடி, எந்த ஆபத்திலும் அவங்க தோற்று போகாதபடி கர்த்தர் பாதுகாத்தார். நீங்களும் நானும் ஆரம்ப ஜபத்துல ஆண்டவர் ஆராதனையில கலந்து கொள்ளணும். கர்த்தர் நமக்கு விரோதமாக எல்லா ஆபத்து விடுதலையாக்க நம்மை பாதுகாக்க வல்லமையுடையவர். ஹல்லேலூயா. ஆராதிக்க நம்ம சேரணும். ஆண்டவர் ஆராதிக்கும் போதுதான் அவர் நடத்த. தாவீது எல்லா அப்பாவால கைவிடப்பட்ட, அம்மாவால கைவிடப்பட்ட, சொந்த தம்பிகள்லாம் புறக்கணிக்கப்பட்டு அவர் ரோட்ல இருந்தவன். ஆனா ஆண்டவர் அந்த பாலைவனத்துல ஆண்டவர் ஆராதிக்கிற இருதயம் இருந்ததுனால ஆண்டவர் அவனை ஆசீர்வதிச்சு உயர்ந்தவங்க. வீட்டுல என்ன ஸ்தோத்திர பலிகளாய் நம்மளுக்கு சொந்தமா என்ன பண்ண தெரியாது, ஸ்தோத்திரம் பண்ண தெரியாது, பாட்டு பாட தெரியாது. எவ்வளவு வந்து 316 ஒரு சேனல் இருக்கு, ஏஞ்சல் டிவி இருக்கு, பிளஸிங், இதெல்லாம் பாட்டு நல்ல ஆண்டவருக்குரிய பாட்டு போடுறாங்க. உங்க செல்போன்ல பாட்டு அது கூடவே சேர்ந்து பாடலாம். அதெல்லாம் போட்டுட்டு அது கூட ஆண்டவரை துதிக்கலாம். ஆண்டவர் கோச்சிக்க மாட்டார், நல்லா ஏற்று போடுவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலிகள் 1000 ஒரு புக் இருக்குது, இதெல்லாம் படிக்கலாம். இதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதம் பண்ண. நீங்களும் நானும் ஆண்டவர் ஆராதிக்கிறவளா இருப்போம்னா ஆண்டவர் நம்மளை எல்லா காரியத்திலும் வல்லமையுடைய கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலக ஆபத்துகளுக்கு, உலக தண்டனைகளுக்கு நீ பயந்துராத. காரணம் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ உலக தண்டனைகள் வந்த போது ஏசப்பா அவர்களோடு அந்த அக்கினி சுவாலையில இருந்தான்னு பார்க்கிறோம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பாதுகாத்த தெய்வம் எல்லா பொருளாதார மனுஷருக்கும் நம்ம விலக்கி பாதுகாக்க வல்லமையுடையவர். தாவீது சிங்க கெபியில போட்ட போது ஹல்லேலூயா, இந்த சிங்க கெபியை கர்த்தர் சிங்கத்தை வாயை கட்டி போட்டார்னு பைபிள்ல பார்க்கிறோம். அதே பொல்லாத மனுஷனை பத்தி பைபிள் சொல்ல, சிங்கம் போல பொல்லாத மனுஷன் அவர்கள் எழுதினார்கள். அந்த சிங்கங்களை காப்பாற்ற